ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பேபிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அகைன் இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, என் பையனோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியும் கூட இது. நான் அடிக்கடி அவனுக்கு இதை செஞ்சு கொடுப்பேன். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஆப்பிள் சைஸை பொறுத்து கொஞ்சம் பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஒரு கால்வாசி போதும். இது குட்டியாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் அந்த ஹாஃப் ஆப்பிள் எடுத்துக்கிறேன். அதோட தோலை வந்து பீல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு 1 இயர் பேபிக்கெல்லாம் நம்ம ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு ஹாஃப் ஆப்பிள்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த கால்வாசி ஆப்பிள் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த இவ்வளோ அமௌண்ட்டுமே வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் இப்போ வந்து இதை சீஸ் கிரேட்டரில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் நார்மல் கிரேட்டரில் கூட துருவிக்கலாம். ஏன் இதில் துருவுறேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனாக இருக்கும் நார்மல் கிரேட்டரை விட. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக உங்களுக்கு வந்து துருவி எடுத்துக்கோங்க. கிரேட் பண்ண ஆப்பிளை நான் இப்போது வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவுலில் ஒரு ஹோல் எக், ஒரு ஃபுல் எக்கை வந்து உடைச்சி போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆப்பிள், எக் இதெல்லாம் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஆப்பிளில் இருக்க விட்டமின்ஸ், எக்கில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு உள்ளே போகும். இப்போது இதில் நான் ஒரு 1 ஸ்கூப் ஆஃப் வீட் ஃப்ளோர், கோதுமை மாவு வந்து சேர்க்குறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் எக் சைஸை பொறுத்து, இப்போ உங்களோட எக் வந்து கொஞ்சம் ரொம்ப சின்ன எக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வீட் ஃப்ளோரோட குவான்டிட்டியை குறைச்சிடுங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வீட் ஃப்ளோர் தான் சேர்க்கணுன்னு இல்லை, நீங்கள் ராகி ஃப்ளோர் கூட, ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு சும்மா கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை ஆப்பிளில் இருக்க ஸ்வீட்னஸே போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அதுலேயே நேச்சுரல் ஸ்வீட்னஸே போதும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போது ஒரு தவா வச்சுருக்கேன். தவாவில் வந்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆயில் ட்ரிசில் பண்ணிக்கோங்க. ஆயில்னு இல்லை, கீ போட்டுக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். என் பையனுக்கு பட்டர் இன்னும் செட் ஆகலை, நான் அதனால் இது வரைக்கும் அவனுக்கு பட்டர் சேர்க்கலை. அதனால் லைட்டாக ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். இப்போது இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சரை ஒரு குட்டி குட்டி பேன் கேக்ஸாக ஊற்றிக்கோங்க. ஆர் நீங்கள் ஒரு ஃபுல் ஆம்லெட் அந்த சைஸில் போட்டாலும் ஓகே. பட் குட்டி குட்டியாக இருக்கும்போது குழந்தைங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக நான் ஊற்றிக்கிறேன். ஸோ சின்ன சின்ன சைஸில் நீங்கள் தவாவில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு சைட்லேயும் நீங்கள் லைட்டாக வந்து ஆயில் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஏன்னா அப்போ தான் அது வந்து நல்லா வேகும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த அளவுக்கு வந்த உடனே அதை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ப்ரௌனிஷாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த டெக்ஸ்சர் வந்த உடனே நார்மலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி தான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்ம பேபிக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. ஸோ இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஈவினிங்கும் கொடுக்கலாம், நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவும் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் அவங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. For more videos, subscribe to my channel and click the bell icon for future notification.